ஏமா புசு விட்டு வந்துட்டு நானு எது வந்தாலும் என்ன சொல்ல புசு விட்டு சொல்றது இல்ல எருமைகளை பெருமை உங்களுக்கு பெருமை மூஞ்சி வச்சுக்கிறோம் ஒரு காது போன கந்துல மூஞ்சி என்னதேவா என்னடா அவன் பண்ணது நீ பார்க்க போறியா உள்ள கை விட்டா நீ வந்து விட்டு பாக்குறியா என்ன தெரிஞ்சுதுங்க சின்ன நீதி கேட்க போறியா சின்ன செஞ்சா தெரியுமா சின்ன ஒரு சின்ன என்ன சமாச்சாரத்துக்கு போன சமாச்சாரத்துக்கு என்னமா சொல்றாங்கடா என்னால நம்பவே முடியல சமாச்சாரம் மட்டும் என்னடா சமாச்சாரம் தெரியாதா சத்தியமா சமாச்சாரம் என்ன தெரியுமா தூணா என்னடா அப்படின்னு தெரியாது அதுவோ தெரியாதுடா இன்னும் இது கூட தெரியாதா இன்னும் உனக்கு தெரியுமா நம்மள வாழ வெட்டலாமா அந்த பொண்ணு சொன்னமா நீ ஏறி ஓலை வெட்டனா என் குழந்தை 500 கொத்துக்கு இறக்குதான் இறங்கும் நீ ஓலை வெட்டணும் ஓலை நல்ல நான் 2 அடி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன் மூஞ்சி பத்தி அவனுக்கு ஓலை வெட்டணும் மூஞ்சி தீர்ப்போம் மூஞ்சி பாப்பா போடிங்க அம்மா தப்ப சுத்தி ஓ நான் சொல்லமா அப்படின்னு ரொம்ப ஒரு என்ன பொண்டாட்டி கூப்பிட்டாட்டி ஒரு வழுதிய அண்ணன் தவறு செய்திருக்க மாட்டான்னு அப்புறம் பார்த்தா அண்ணன் நல்லவன் அண்ணன் உத்தமன் உன் சின்ன ஒரு பாவத்தை அறியாதவன் ஒரு தவறு செய்யாதவன் நாட்டுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் வீட்டுக்கு தெரியும் உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவனுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு ஆளு நம்பரண்டு ஒரு ஆள் நம்ப வேண்டுமா அது யாருன்னு சொல்லுங்க அவங்க கால்ல கையில விழுந்தாவது எப்படியா தண்டனை பாக்கி கேக்குறீங்க அம்மா போய் சோடியானு யார கேக்குது மறுபடியும் அந்த சொன்னது நான் அவுத்து போட்டே போவேன் மோசமான பொண்ணு முக்கியமான பொண்ணு முதல்ல நீ சீரா உக்காராங்க பெரிய அண்ணன் நம்பணும் பெரிய அண்ணன் நம்ப மாட்டாண்டி பெரிய அண்ணன் நான் சொல்றதுதான் செய்வான் நான் சொல்றதுதான் கேட்பான் வருவான் போனா போவான் உன் அண்ணன் ஒரு பம்பரும் சுத்தி விடும் கயிறடி சுத்தினே நல்லா அந்த குடும்பத்தை ஏன் இப்படி சிதைக்க
சிதிக்க பார்த்தது நான் இல்ல. என்னடி சொல்றீங்க? உன் பெரிய அண்ணன் சொன்ன வார்த்தை. ஏன் அண்ணன் உங்களுக்கு சொன்னாரா? கேட்க கூடாத வார்த்தை. என்ன பார்த்து கேட்டாலே பார்த்தா அந்த பொட்ட பையன் என் அண்ணனை பற்றி அப்படி தரைக்குறவாக பேச வேண்டாம். என் அண்ணன் யாரு? இந்நாட்டு நாடால பிறந்தவர். அப்படி இருக்கும்போது என் அண்ணனை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரைக்கும் நியாயம் அண்ணி. வேணா அண்ணி. நல்லவனா? அவங்களோட தாலி கட்டி குடும்பம் நடத்த நானா நீ அடி? அவன் பக்கத்துல படுத்து நீயா நானா? யாருடி நாயே? அவங்கிறானே பெரிய பொட்டா பையன். சின்ன அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வருகிறான்னு சொன்ன உடனே ஆனந்தத்தில் ஓடினேன். அப்படி ஓடி சமயத்தில் என்னை பார்த்து கேட்க கூடாத வார்த்தை கேட்டாலே அடியே மகனா, நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் தான் நீ ராணி. வீட்டுக்கு என்னைக்குமே வேலைக்காரின்னு சொன்னான். அன்னைக்கு வச்சேன் புள்ளி வேலைக்காரியா அரண்மனைக்கு சொந்தக்காரியான்னு செய்த பழிக்காக என் அண்ணன் பாவத்தை பண்ணார். இளையவர் எந்த வித தவறு செய்யவில்லை. முன்னேறு ஒழுங்கா போனதா பின்னேறு ஒழுங்கா வரும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது மனுஷனா பிறந்துட்டா மட்டும் போதாது. எவ்வளவு பொன் பொருள் இருந்தால் மட்டும் போதாது. எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் போதாது. படைபலம் இருந்தாலும் போதாது. ஆணவத்தில் ஆடவே கூடாது. எவ்வளோ ஒருத்தர் தனக்கு நிகர் யாருன்னு தோல் தட்டி ஆடுறானோ அவெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த கதியை தான் ஆகணும். உன் அண்ணன் கேட்ட வார்த்தை என் நெஞ்சில. திருவள்ளுவர் அழகா எழுதி வச்சிருக்கிறார். அந்த நாள் ஆராய்ஞ்சுதான் ஏகவர் ராயனாக காவாக்கள் சோகாப்பர் சொல்லிருக்க. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் மட்டும் போதாது. உடம்பில் உள்ள உறுப்புகளை எந்த அடக்கி வைக்கிறோமோ இல்லையோ நாவடக்கம் தேவை. அப்படி நாவடக்கம் இல்லை என்றால் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா தீனால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால். ஒரு அடி அடிச்சாலும் மறைஞ்சு போயிடும். ஒரு நெருப்புல சுட்டுட்டால காயம் மறைஞ்சு போயிடும். சொல்லாகப்பட்டது சுடுகாடு போற வரை மறையாது. இடுகாடு சுடுகாடு தூக்கும் போனாலும் செத்துடு தூக்கி மரங்களை பாவி என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டாரே அப்படின்னு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அன்றே தீட்டினேன் திட்டும். என்னை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னானே, நான் வேலைக்காரியா இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரியான்னு காத்திருந்தண்டி. ஓட்டி மீன் ஓட்ட உரு மீன் வருவலை வாடி இருக்குமா? தண்ணி கொட்டால சொல்லிட்டு அப்படி காத்திருந்தேன். இந்த நாட்டை எப்படியாவது நான் அடைய வேண்டும், நாட்டுக்கு சொந்தக்காரி ஆக வேண்டும் என்ற திட்டம் தீட்டினேன். என் திட்டத்தில் 2 பேர் கணக்காக இருந்தார்கள். அவர்கள் இருந்தால் நாட்டை ஆளவே முடியாது என்பதே என்னுடைய நோக்கம். அதனால் தாண்டி உன் அண்ணன் முதல் பலியா மாட்டினான். இந்த நாடு நகர அனைத்துமே உங்களுக்கு வேணும் என்று என் அண்ணன் இடத்தில் கேட்டிருந்தால் உங்களுக்கு நான் உயிர் எழுதி வைத்திருப்போம். உன்னிடத்தில் நான் கேட்டு நீ வந்து கொடுத்து அதை நான் வாங்கி நான் மகாராணி 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 நான் தூக்கி வளர்த்த பெண்ணு நீ எனக்கு பிச்சை இடுவதா? அதை நான் வாங்குவதா? முதல் பலி ஒண்ண மாட்டினா வீண் பழி போட்டு நாட்டை விட்டே துரத்தணும். 2வது பலி திருட்டிய சக்களத்தி நாடோடி முண்டே. நீ இருந்தா நான் நாட்டை ஆள முடியாது. திட்டினேன் திட்டம்
எப்படியாவது நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். இப்போது நீ மாட்டிட்டே டிராமா உயிரோட எப்போதாகிலும் உங்களால் அடியாக நினைத்திருக்கோமா? எங்களை பெற்றெடுத்த தாயாக தானே இது நாள் வரை எங்களுடைய நான் பார்த்துக் கொண்டிருந்தோம். என் வளர்த்த கை உன் குளத்தல கழுவா. ஒரு நாளாவது பெற்ற மகளாக நினைக்க கூடாதா என்னை? மானங்கட்ட நாயே. உன் அப்பா அம்மா முடிஞ்சு கருப்பா சகப்பா தெரியுமா? அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீ ஏன் உனக்காக தெரிய போகுது? அண்ணா கொஞ்ச நேரம் அண்ணா எப்ப இது பண்ணுமா பாப்பா பண்ணானா ஆரம்பிச்சிருந்து சும்மா தொலை குத்துனுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். எப்ப சிரிக்கணுமா அப்ப சிரிக்கணும். மிச்சம் கழிக்க ஓடினா நீ என்ன பாவத்தை செய்த பிறந்தையோ, எந்த நேரத்துல இந்த மண்ணு மேல வந்தியோ, அடுத்த தாய் தந்த மண்ணுக்குள்ள அனுப்பி. நீ நல்லவளா இருந்தா, நல்ல வயத்துல பொண்ணா பிறந்து நல்ல வழி நடக்கிறவளா இருந்தா, உன் 2 அண்ணன் பிறக்கும் போது உன் தாய் தந்தை இறக்கவில்லை. மானகட்ட செவிலியா பிறக்கும் போதே தாய் தந்தைய கொன்ற நாயே. தாய் தந்த பாசத்தை பத்தி நீ பேசுறிய தருதாயே. எப்பொழுது எனக்கு நீ அறிவுரை சொன்னாயோ உன்னை விடலாமா? இதோ இருக்க இந்த தாலி என்னுடைய மூத்தண்ணனுடைய கழுத்தில் கட்டி வச்சதா எனக்கு நீ அன்னைக்கு என்று உருவம் வரை இல்லனா தெருவுல போதே பண்ணி நானும் போகணும். என்ன பேசுற கம்முனு ஓரமா என்ன வார்த்தை கேக்குறீங்க? ஒரு நாட்டுக்கு இளவரசி அதனால கேட்கலாம். அந்த வார்த்தை யாரை பார்த்து கேட்கறேன்? நான் கம்முனு சூர்யா பின்னா கோவத்துல இருக்கும்போது என்ன சூர்யா டென்ஷன் ஏத்தாதான்ட்டேன். அது யாரு? அவ்வளவு ஒரு பெண் இருக்கட்டும். ஒரு பெண். ஆமா, பெண்ணுக்கு பெண் சண்டை போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கொள்ளும் பொழுது ஆண்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். பார்த்து அது உள்ள என்ட்ரி ஆக கூடாது. அப்படி உள்ள என்ட்ரி ஆனா அது சண்டையே வேற மாதிரி ஆயிடும். இது வரைக்கும் கமெண்ட் உன்னை கேட்டானா என்ன கேட்டானா நீ சாப்பாடு போட்ட பாரு சாப்பாடு அந்த சாப்பிட்டு வாழ்ந்த உடம்பு ஆயுது. அதனால கோவம் வருது. நீ போ சூர்யா. அவையா நாத்தி இருக்கட்டும். சோத்தியாது நான் அண்ணி இருக்கட்டும். அச்சுக்கோ புச்சுக்கோ நாளைக்கு ஒன்னா போயிடுவோம். சொன்ன கேள்வா நான் இடத்த நிக்கல. நீ போ போ போ. நான் வாட்டி கேக்குறேன். என்ன வாட்டி கேக்குறமா? அறிவிழுந்து பேசி சொன்னா கேள்றா. தேவையில்லாத வந்து வளர்க்காதரா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ போ. நான் பாத்துக்கிறேன்டா. போ கம்முனு தட்டாத பொல்லு பொல்லுண்டு. நீ போ. என்னடா நீ சூர்யா ஆம்பளை இருக்கும் முருகா. நீ முருகரா நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட? இன்னைக்கு பண்ணி மேய்க்கிறதுல பல லட்சத்துக்கு அதிபதி. பட்சத்துல பண்ணி 10 குட்டி போடும். அது வட்டி வட்டி சரியான லோப்பரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ இந்த தாலி என் மூத்தனுடைய கழுத்தில் கட்டி வச்சுதான் நீங்கள் அண்டி எனக்கு தண்ணி விட்டு கட்டிட்டு இல்லன்னா தெருவுல போற பண்ணி எத்தனை பேர் கழட்டி மாட்டானுங்க. போ நீயே சொல்ற யார் விருப்பம் எப்படி ஒன்னாலும் போட்டுக்கணும். உயிரோடு இருக்கும் தாலி அவன் தாலி கட்டி அந்த தெய்வத்துக்கு கிடையாது. அந்த பொட்டை பையனை கட்டி இந்த ஊர்ல கய கட்டு கூட கட்டினு சின்னதா தேல் இந்த ஈரத்துல ஓடி வந்தா கூட தொட்டம்னா கொடுக்கு தூக்கின்னு வரும். பொட்டை பையன் என்ன தூக்கியப்பா நீ காப்பு கட்டிக்கிறியா? காப்பு கட்டு வாங்க கூடாது. காப்பு கட்டாம இருந்தா வாங்கி அம்மா கைத்துல போட்டு நீட்டு போ கூட்டுங்க.
நான் தாலி கட்டிட்டு அவன் என்ன படுத்துற பாடு கொஞ்சமா நெஞ்சமா. ஆமா கொஞ்சமா கொஞ்சமா இந்த முக்கால் நான் தாலி இந்த ஆம்பளை கட்டிட்டு போக நாங்க படுற பாடுக்குது பாரு. இந்த தாலி இருக்குல தானே பேசுறேன். இந்த தாலி எடுத்து போயிட்டு உங்க ஒண்ணுங்கள்ல குடு, உங்க கழுத்துல கட்டுமா, அவன் பாசப்பட்டு கூட